எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இன்றைக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையாயிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையாயிருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் கூட இருந்து உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விலக்குவாராக. ஆமென். ஆகவே இந்த நாட்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமே நமக்கு மேன்மையாக இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மேன்மை தேவனை தேடுவதற்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் அது தடையாக மாறிடக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த ஆசீர்வாதமே அவர்களுக்கு ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக மாறிவிடுகிறது. எப்பொழுது அது தடையாக மாறிவிடுகிறது என்றால், அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி அதை எடுத்து கொள்ளுகிற போது, அந்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கு என்று கொடுக்காதவர்களாக, தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தாத போது தங்களுக்கு என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கிற எல்லா மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நமக்கு சோதனையாக நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. சில வேளைகளில் நாம் ஆண்டவரை பின்பற்றும் போதும், ஆண்டவருக்காக வாழ்கிற போதும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற போதும், ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிற போதும், மற்றவர்கள் சில வேளைகளில் நம்மளை பார்த்து புகழுவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள், நம்மை பற்றி நல்ல விடயங்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் அதுவே நமக்கு சோதனையாகவும் கண்ணியாகவும் வந்து விடுகும். சில நேரத்தில் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் போது நம்ம உடைக்கப்பட்டு விடுவோம். ஐயோ, என்னை பற்றி அப்படி சொல்லுகிறார்களே, இப்படி சொல்லுகிறார்கள் என்று நம்ம கலங்குகிறோம். ஆனால் எப்பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். எதிரிகள் நம்மளை எதிர்க்கும் போது ஒரு நாள் நாம் அயர்ந்து தூங்கிவிட மாட்டோம். ஆனால் சிநேகிதர்கள் நம்மை புகழும் போது, நம்முடைய நண்பர்கள் நம்மளை மேன்மைப்படுத்தும் போது, சில வேளையில நாம அவைகளில மயங்கி நம்ம கீழே விழுந்து விடுவோம். அதுதான் நமக்கு வருகிற சோதனை. அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அங்கே நம்முடைய வீழ்ச்சிக்கு முன்னானது மேன்மை, பெருமை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு 3 சோதனைகள் உண்டு என்று சொல்லி அந்த நாட்களிலிருந்து எங்களுடைய ஊழியர்கள் சொல்லுவார்கள். ஒரு ஊழியனுக்கு வருகிற, இல்லாட்டால் ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற 3 சோதனை: கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதைத்தான் பணம் என்ற ஒரு சோதனை, இல்லாவிட்டால் வெள்ளி பொன், அது வருகிற போது அவனுக்கு சோதனையாக வருகிறது. இச்சிக்கப்படுகிறார்கள், இச்சையில விழுந்து விடுகிறார்கள். இன்னைக்கு வறுமையில நேர்மையாக இருந்தவர்கள் பணம் வரும்போது அவருடைய உண்மையை இழந்து விடுகிறார்கள், நேர்மையை இழந்து விடுகிறதை பார்க்கிறோம். சிலருக்கு அங்கே இந்த உலகத்திலே வருகிறதான பெண்ணினாலே வருகிற சோதனை, ஆண்டவருக்கு என்று ஓடிக்கொண்டிருந்தவர்கள் பாலியல் இச்சைகளிலே விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு சோதனை தான் தனக்குள்ளே வருகிற பெருமை. நான் நல்லம், என் சபை நல்லம், என் ஊழியம் நல்ல, மற்றவர்கள் என்னை பார்த்து புகழுகிறார்கள், மற்றவர்கள் எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுகிறார்கள், என் ஊழியத்தை பற்றி பேசுகிறார்கள், அவை நான் மற்றவர்களை விட நல்லதென்று சொல்லி நம்மையும் அறியாத ஒரு பெருமை கொள்ளுகிறோம். பெருமையினால தான் பிசாசு கூட விழுந்து போனா பாருங்க. இன்றைக்கு பெருமை தான் அநேகரை வீழ்ச்சி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் வேதத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, அங்கே தற்புகளை நாடுவது நல்லது அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். தற்புகளை நாடுவது நல்லது அல்ல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரத்துல 21வது வசனம் சொல்லுகிறதை நாங்க கவனிக்கிறோம். அங்கே வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமிடும் சோதனை, மனுஷனுக்கு அவனால் உண்டாகிற புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர்கள் நம்மளை பற்றி சிலவேளை நல்லதை பேசலாம் தான், ஆனால் அவைகளையே நம்பி
நாம் பெருமை அடைந்து விழுந்துடக்கூடாது. பெருமை ஒரு எருமை, அதுல அநேகர் விழுந்து போனதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களை பற்றி யாராவது புகழுகிறார்களா? உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சில வேளையில கண்ணை மூடினா கேட்குமா என்று நீங்க கேட்டா, காதும் அடைத்து கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். நாம் மற்றவர்கள் நம்மளை பற்றி இன்றைக்கு நல்லதா பேசுவாங்க, அதே மனிதன் நாளைக்கு நம்ம அவதூறா பேசுவான். எந்த மனிதன் நம்மளை பற்றி சில வேளையில புகழுகிறானோ அதே அளவு அவங்க தூசிக்கவும் கூடும். அவன் மனிதனுடைய புகழ்ச்சியை கேட்டு ஒரு நாள் மயங்கி விட வேண்டாம். நீங்க நல்லா ஊழியம் செய்றீங்க பிரதர், நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நீங்க நல்ல மனுஷன், மற்றவரை பார்க்கல நீங்க நல்லவரென்று யாராவது உங்களை பற்றி சொன்னா நீங்க அதை பார்த்து நம்பி விழுந்து போய் விட வேணாம். தற்புகளை நாடாதே, பெருமையில விழுந்து விடாதே. ஆகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கலாம், ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் எல்லா மகிமையும் கர்த்தருக்கு என்று சொல்லுங்கள். நாம இன்னும் சிறுகணும், நம்ம பெருகணும். நம்ம எந்த அளவு உயர்த்தப்படுறோமோ அந்த அளவு நம்மளை தாழ்த்த வேண்டும். நம்மால் உண்டது அல்ல, எல்லாம் கிருபை என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம எடுத்துக்கொண்டால் லூசிபர் மாதிரி விழுந்து விடுவோம். பெருமையினால் விழுந்து போனவர்கள் அநேகர். பெருமையினாலே அங்கே அங்கே வீழ்ச்சி அடைந்த பலரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே தேவனிடத்துல இன்றைக்கு எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எல்லா கனத்தையும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். யாராவது எங்களை பற்றி புகழ்ந்து பேசலாம், எங்களை பற்றி யாராவது உயர்வாய் பேசலாம், மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேசலாம். ஆனால் ஆண்டவருக்கே மகிமை என்று சொல்லி எல்லாவற்றையும் கர்த்தருக்கு செலுத்துவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காம் நன்றி. அவைகளை நாங்கள் பெருமை கொண்டு ஆண்டவர் அந்த மகிமையை நாங்கள் எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாட்கள் யார் யார் ஆண்டவரே பெருமையினால் ஆண்டவரே இந்த உலகத்தின் மேன்மையினால் விழுந்து கிடக்கிறார்களோ, தேவனே அவர்களை தூக்கி விட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் உமக்கு மகிமை செலுத்துள்ளாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பெருமை அடைய வேண்டாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.